சிம்பு வந்து நீண்ட காலமாக ட்ரை பண்ணியிருக்காரு அனிருத் வந்து. ஆமாம், தன் படத்தில் ஒர்க் பண்ண வைக்கணும்னு. அதுக்கு அனிருத் பெருசாக இடம் கொடுக்கல. அது ஒருவேளை அந்த பீப் சாங் காரணமாக இருக்கலாம். அன்னைக்கு ஒரு கெட்ட பேர் வந்துருச்சு நம்ம 2 பேரும் சேர்ந்து இருந்ததில்லை, அதனால் வேண்டான்னு கூட அவர் நினச்சிருக்கலாம். நடுவில் பல முயற்சிகள் பண்ணி கடைசியில் இப்போ தான் ஃபைனல் ஆகிடுச்சு. ஜிவி பிரகாஷை பொறுத்தளவுக்கு அவர் நட்பின் அடிப்படையில் அவர்கிட்ட வேலை வாங்கிட்டு பணத்தை கொடுக்குறாரு. அன்றைக்கி ரஜினி பேசும்போது நீங்கள் கேட்டிங்கன்னா பர்பஸாகவே ஒரு விஷயத்தை அவர் பதிய சொல்லுவாங்க. அது நமக்கு மட்டும் இல்லை, கமலுக்கே பதிய வைக்கிறார். என் மனசில் அவர் இல்லை அப்படிங்கிறத சொல்கிறாரு. அப்போ அதை தாண்டி ஒரு வேலை நடக்குதுன்னா ரஜினியை கன்வின்ஸ் பண்ணலாங்கிற நம்பிக்கையில் தானே பண்ணுறாங்க. அப்போ கட்டாயமாக அது நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதான் அந்த நேரத்தில் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுதான். ஒருவேளை அந்த கதையும் ரஜினிக்கு பிடிக்கலன்னு வைங்களா, கட்டாயமாக வேற ஒரு டைரக்டர் தான் வரப்போறாரு. வேற என்ன? சாய் பல்லவி அவர்கள் வந்து மகாபாரதத்தில் அவங்க நடிக்க போகிறாங்க, சீதா கேரக்டர் வந்து பண்ணுறாங்க. ஸோ சீதா வந்து இப்படிலாம் பண்ணலாமா, ட்ரெஸ் போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கலாச்சார காவலர்கள்லாம் வந்து ஒரு பக்கம் அவர் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் இது என்னன்னா, நடிகர்கள் வந்து எந்த கேரக்டர் கொடுத்தாலும் நடிப்பாங்க, அவ்வளோதான். அவங்கள வந்து நீங்கள் சீதையாக நடிக்கும்போது நீங்கள் இவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்லாம் நம்ம முத்திரை குத்த முடியாது. ஆனால் நடிகருக்குலாம் இந்த விதிவிலக்கா இருக்கு இல்லையா? ரன்பீர் கபூர் பார்த்தீங்கன்னா அவர் தான் ராமனா நடிக்க போறாரு. அவர் அனிமல்ல எந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணாரு, உமனேஸ்வர் கேரக்டர் பண்ணியிருந்தாரு, அடிச்சாரு, சரக்கு அடிச்சாரு. அவர் மீதுலாம் இந்த விமர்சனம் வைக்காம இவங்க மேல விமர்சனம். அதாங்க எல்லா சட்டத்திட்டங்களையும் நம்ம வசதிக்கே இப்போ மாற்றிக்கிறது. மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்காணலுக்காக அலைபேசி அந்தரன் அவர்கள் நம்மோடு இருந்திருக்காங்க. அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். STR 49 அந்த படத்துல பாத்தீங்கன்னா அப்டேட் தொடர்ச்சியா வந்துகிட்டு இருக்கு. நேற்று கூட பாத்தீங்கன்னா விரைவில் வந்து ஷூட்டிங் ஆரம்பிக்க போறாங்க அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு. சிம்பு வந்து புக்கெட்ல இருக்காரு, அனிருத் வந்து முதல் முறையா சிம்புவோட இணைய போறாரு அப்படிங்கிறது தான் எல்லோருக்குமே ஒரு ஆச்சரியமான ஒரு தகவலா இருக்கு. ஏற்கனவே பீப் சாங்ல 2 பேரும் கான்ட்ரவர்சி ஆகி அடிச்சுக்காத குறை தான் அப்படின்லாம் தகவல் வந்துகிட்டு இருந்தது. எப்படி சார் இந்த காம்போ வந்து செட் ஆச்சுன்னு நினைக்கிறீங்க? அதுவும் இல்லாம ஜிவி பிரகாஷ் அதுக்கப்புறம் வெற்றிமாறன் காம்போ வந்து தொடர்ச்சியா சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. எப்படி இவர் உள்ள வந்தாரு? ஆக்சுவலாக சிம்பு வந்து நீண்ட காலமாகவே ட்ரை பண்ணிட்டு இருக்காரு அனிருத். ஓகே. ஆமாம், தன் படத்தில் ஒர்க் பண்ண வைக்கணும்னு. அதுக்கு அனிருத் பெருசாக இடம் கொடுக்கல. அது ஒருவேளை அந்த பீப் சாங் காரணமாக இருக்கலாம். அன்னைக்கு ஒரு கெட்ட பேர் வந்துருச்சு நம்ம 2 பேரும் சேர்ந்து இருந்ததில்லை, அதனால வேண்டான்னு கூட அவர் நினச்சிருக்கலாம். நடுவில் பல முயற்சிகள் பண்ணி கடைசியில் இப்போ தான் ஃபைனல் ஆகிருக்கு. ஜிவி பிரகாஷை பொறுத்தளவுக்கு அவர் நட்பின் அடிப்படையில் அவர்கிட்ட வேலை வாங்கிட்டு பணத்தை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒவ்வொரு முறையும் அது நடந்துருது. வெற்றிமாறனா இருந்தால் கூட ஜிவி பிரகாஷுக்குன்னு ஒரு சம்பளம் இருக்குல்ல, அதை கொடுத்துடணும்ல. நட்பு தானே, அவர் சம்பளத்தை அவர் கரெக்டாக வாங்கிடுவாரு, இவருக்கு வாங்கி கொடுத்துருக்கணும். அது மாதிரி பண்ணணும்ல. அந்த மாதிரி பல இடங்களில் அவர் ஏமாறும்போது சரி இந்த முறை நம்மளை விட்டு அவங்க போனால் கூட நல்லதுதான் நினச்சிட்டாரு. அதுதான் அடிப்படையில் பணம் தான் பிரச்சனையா? ஜிவி பிரகாஷ் இந்த கட்டாயமாக இருக்கும் இல்லைங்க. ஒரு 2 படம் 3 படம் அவங்களுக்கு விட்டு கொடுக்கலாம். எல்லா படத்துலையுமே ஒரு குறைவான சம்பளத்தை நீங்கள் கொடுக்குறீங்கன்னா அவருக்கும் தோணும்ல, நம்ம மார்க்கெட்டில் இவ்வளோ வாங்குறோம், இவருக்காக ஏன் இவ்வளோ கம்மியாக வாங்கணும்ல தோணும்ல. ஆனால் கம்பேரிட்டிவ்லி பார்த்தீங்கன்னா ஜிவியோட அனிருத் அவர்களுக்கு தான் அதிகமான சம்பளம் இல்லையா? அனிருத்துக்கே இவ்வளோ சம்பளத்தை, ஆனால் அவர் ஃபர்ஸ்டே பேமெண்ட்லாம் வாங்கிடுவோம் அப்படிங்கிற தகவல் இருக்கு. அவருக்கு இவ்வளோ சம்பளத்தை முன்னாடி கொடுக்கும்போது ஜிவி பிரகாஷ் கொடுக்குறதுல என்ன பிரச்சனை? இல்லை, இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இது முழுக்க சிம்புவோட முயற்சி தானே. ஓகே. அதனால வந்து அனிருத் உள்ள வந்துருக்கு. இல்லைன்னா தானு சார் கரெக்டாக சம்பளம் கொடுக்க போறாரு, ஜிவி பிரகாஷ்க்கு என்ன சம்பளமோ தானு சார் கொடுத்துட போறாரு, அது வேற. ஆனால் அனிருத்தை சிம்பு விரும்புறாரு, இந்த படத்துல இருந்தா நல்லா இருக்கும். சரி ஓகே, நல்லதா போச்சுன்னு ஒரு வெளியேற்றார். அவ்வளோ. மாநாட்டுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெற்றிக்காக சிம்பு அவர்களுமே காத்துட்டு இருக்காரு. அந்த வெற்றி இந்த படத்துல உறுதியாக கிடைச்சு நீங்க நம்புறீங்களா? அப்படின்னு சிம்பு நம்புறாரு. ஓகே. உங்கள் நம்பிக்கை? இல்ல, நமக்கு தெரியாது இல்ல, என்ன கதை ஏது எப்படின்னு நமக்கு தெரியாது இல்ல. பெரிய 2 ஜாம்பவான் வெற்றிமாறன் சிம்பு இணையறாங்க. கரெக்ட் தான். இப்போ வெற்றிமாறன் வந்து விடுதலை கொடுத்தாரு, விடுதலை 2 நமக்கு பெரிய மாற்றமா மாறிடுச்சு, லாக் இருந்துச்சு. அந்த மாதிரி அவங்க என்ன மனநிலையில எடுக்கிறாங்க, அது என்ன கதை அப்படிலாம் நமக்கு தெரியாது இல்லை, படமா வந்தா தானே தெரியும். இட்லி கடையுமே 1ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. எந்த அளவுக்கு சார் எதிர்பார்ப்பு இருக்குது படத்துக்கு? இட்லி கடைக்கு நல்ல பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. படம் பார்த்தவங்க, சென்சாரில் பார்த்தவங்க பெரிய அளவுக்கு படத்தை பாராட்டியிருக்காங்க. அதான் இப்போ குடும்பங்கள் கொண்டாடும் படங்கள் தான் ரொம்ப ரேராக இருக்குது. ஃபுல்லாக ஆக்ஷனு, அடிதடி, கஞ்சா கடை, தலைவன் தலைவி மாதிரி அந்த பேட்டர்ன் படமாக அது இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபேமிலியோட வந்து பார்த்து சிரித்து என்ஜாய் பண்ணிட்டு போகிற படமாக, சென்டிமெண்ட்டோட ஒரு படம், அப்படி தான் அதை எடுத்திருக்காரு. ஸோ அதனால் ஃபேமிலி படங்கள் எப்போவுமே ஹிட் அடிச்சிடுது. சமீபத்தில் வந்த பல ஃபேமிலி படங்கள் ஹிட் அடிக்குது. ஸோ அந்த வரிசையில் இது வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. லோகேஷ் கனகராஜ் வந்து புக்கெட்ல இருக்காரு, சிம்புவோட தான் அவர் இருக்காரு, சிம்பு சொல்லி தான் அவர் புக்கெட் போனான்னு சொல்லிட்டு நீங்களும் பேசுனீங்க வலைபேசியில். அதையும் தாண்டி இந்த சோசியல் மீடியாவில் வர நிறைய நெகட்டிவ் விமர்சனங்கள்லாம் அவர் ரொம்ப பாதிச்சிருச்சு லோகேஷ் கனகராஜ். ஆமாம்மா, ரொம்ப அப்செட் ஆகிருக்கிறதா தான் தகவல். ரொம்ப அவர் வந்து கூலி வெற்றி படம் தோல்வி படம்ங்கிறதெல்லாம் வேற. ஆனால் காட்சிக்கு காட்சி எடுத்து போட்டு அவர் ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.
அது வந்து அவர் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாக்கியிருக்கு. சரி, அதனால தான் இந்த முறை வந்து யாருமே குறை சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு படத்தை எடுத்துருவோம்னு முடிவு பண்ணியிருக்காரு அவர். ஸோ அதுக்காக தான் போய் உட்காந்து முதல்ல கதையை ரெடி பண்ணுவோம். ஏன்னா கமலும் வந்து நீங்கள் முதல்ல ஸ்கிரிப்டோட வாங்கன்ட்டாரு போல. கிட்டத்தட்ட டிராப் இல்லையா சார் லோகேஷ் கனகராஜ்? நான் ரஜினியை கன்வின்ஸ் பண்ணிக்கிறேன்னு அவர் சொல்லியிருக்காரு. ஓ, கமல் சார் சொல்லிட்டு. ஆமாம், அந்த கதை தான் இப்போ அந்த படம் நடக்குதா இல்லையாங்கிறத தீர்மானிக்கும். ஏன்னா இப்போ ரஜினி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளு. அவர்கிட்ட நீங்கள் என்ன சொல்லி கமலே கூப்பிட்டாலும் அவர் வரமாட்டார். கதை சரியா இருக்கும். அப்போ கமல் என்ன பண்றாரு, லோகேஷை நம்புறாரு. உன்னால ஒரு நல்ல படத்தை. ரஜினி சார் பேசுனது வார்னிங் தான், லோகேஷ் கொடுக்கப்பட்ட வார்னிங். ஆமாமா, ஏன்னா வாண்டடா அவரே சொல்றாரு. ஆமா, வாண்டடா சொல்றாரு, கேள்வி கேட்காமல. அப்போ இவர் ஒரு நல்ல கதையோட வர்ற பட்சத்துல அவர் வந்து ரஜினியை கன்வின்ஸ் பண்ணுவார். கதை நல்லா இருக்கு, நீங்க பாருங்க, படிச்சுட்டு முடிவெடுங்க பாரு. அப்போ அது அந்த வேலையை நோக்கி தானே அவர் போகணும். ஸோ அதுக்காக தான் பீஸ்ஃபுல்லாக போய் பண்ணிட்டாரு. ஆனால் 100% வந்து டேரக்டர்லாம் மாற்றம் இல்லை, லோகேஷ்க்கு வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை லோகேஷ் இல்லைன்னா யாரு அப்படிங்கிற டிபேட்லாம் போச்சு சார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. ஆமாங்க, அன்னைக்கு ரஜினி பேசும்போது நீங்க கேட்டீங்கன்னா பர்பஸாவே ஒரு விஷயத்த அவர் பதிய சொல்றாரு. அது நமக்கு மட்டும் இல்ல, கமலுக்கே பதிய வைக்கிறார். என் மனசுல அவர் இல்லை அப்படிங்கிறத சொல்றாரு. அப்போ அதை தாண்டி ஒரு வேலை நடக்குதுன்னா ரஜினியை கன்வின்ஸ் பண்ணலாங்கிற நம்பிக்கையில தானே பண்றாரு. அப்போ கட்டாயமா அது நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அதான் அந்த நேரத்தில் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுதான். ஒருவேளை அந்த கதையும் ரஜினிக்கு பிடிக்கலன்னு வைங்களேன், கட்டாயமா வேற ஒரு டைரக்டர் தான் வரப்போறாரு. வேற என்ன பண்ண முடியும்? ஆனா படம் பண்ற ஐடியா ரஜினி அவர்களுக்கு நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, ரஜினி அவர்களுக்கு படம் பண்ற ஐடியா இல்லை, அதனாலதான் அந்த மாதிரிலாம் பேசுறாரு. கமல் சாருக்கா படம் இல்ல ஒரு 7-8 மாசத்துக்கு முன்னாடி பேசப்பட்டது. ஓகே, அப்போ ரெட் ஜெயிண்ட் அதுக்குள்ள வராங்க, ராஜ்கமல் வராங்க. ரெட் ஜெயிண்ட் வந்துட்டாலே ரஜினி வந்து ஓகேன்னு தான் சொல்லுவாரு. ஸோ அப்படி இருக்கும்போது அதுவும் 2 ஜாம்பவான்கள் இணையிற படம், அதை நம்ம பண்ணணும், அது ஒரு பெரிய சரித்திர படமாக இருக்கும்லாம் அவங்க நினைக்கிறாங்கல்ல. ஸோ அதுக்கு அவர் பெரும்பாலும் இடையூறாக இருக்க மாட்டார். அவருக்கு தேவையே அந்த படம் ஹிட் அடிக்கணும். ஓகே, இன்னொன்று 2 பேரும் பல வருஷம் கழிச்சு சேரும்போது அந்த கேரக்டர் ஈக்குவலாக இருக்குங்களா. ஒருத்தரை ப்ரைஸ் பண்ணி ஒருத்தரை இறக்கிட்டாங்கன்னு அந்த பிரச்சனை எல்லாம் இருக்குல்ல. அப்போ எல்லாத்தையும் ரஜினி பார்ப்பாரு. கைதி 2 சார், அப்போ கைதி 2 அடுத்து கைதி 2 பேசிட்டு இருக்காங்களா லோகேஷ்ட. ஆக்சுவலாக லோகேஷ் கேட்குற சம்பளம் வந்து உங்களுக்கு ஒத்து வரல. அப்போ இப்போ மறுபடியும் யதார்த்தத்தெல்லாம் எடுத்து சொல்லி, நீங்களும் பெரிய இடத்துல இல்லை, நாங்களும் பெரிய இடத்துல இல்லை, அதனால கொஞ்சம் இறங்கி வாங்கன்னு ஏதோ நடுவில் கொஞ்சம் பேர் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. ஒருவேளை லோகேஷ் கனகராஜ் அவர் கேட்ட சம்பளத்துலேருந்து ஒரு 20% 30% விட்டு கொடுத்தாருன்னா அந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணுறது. இறங்கி வருதுன்னா அவர் ஏற்கனவே 50 கோடியிலேருந்து 75 கோடி கேட்டாரு. ஆமாம், 50 கோடிக்கு ஓகேன்றாங்களா, இல்லைன்னா 50 கோடி கீழே இறங்கி வர சொல்லல, 50 கோடி கொடுத்துருவாங்க. ஓகே, வேணா இன்னைக்கு லோகேஷ் கனகராஜனுக்கு ஒரு பெரிய ரசிகர் கூட்டம் இங்கே இருக்குல்ல. ஒரு படம் வருதுன்னா அதுக்கு இருக்கிற பூமே தனி தானே எப்பவுமே. ஸோ அப்படி இருக்கும்போது அதை அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க. அவர் வேற ஹீரோ அவதாரம் எடுத்தார்ல, அந்த படம் அது ஒன்று இருக்கு. அது அதற்காகவும் சேர்த்து தான் அவர் ஜிம் பயிற்சி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே, இப்போ அவரு ஹீரோவாக தான் திரும்பி வருவார். ஒரு பக்கம் டைரக்டராகவும் இன்னொரு பக்கம் ஹீரோவாகவும் வருவார். அந்த படத்தையும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நிறைவாக ஒரு கேள்வி சார், சாய் பல்லவி அவர்கள் வந்து சமீபத்தில் அவர் தங்கையோட எங்கேயோ ஒரு சுற்றுலாத்தலம் போயிருந்தாங்க. அங்கே பீனியோட ஃபோட்டோ எடுத்து போட்டிருந்தாங்க. அவன் தங்கையை வந்து போஸ்ட் போட்டிருந்தாங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து மகாபாரதத்தில் அவங்க நடிக்க போகிறாங்க, சீதா கேரக்டர் வந்து பண்ணுறாங்க. ஸோ ஒரு சீதா வந்து இப்படிலாம் பண்ணலாமா, ட்ரெஸ் போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கலாச்சார காவலர்கள்லாம் வந்து ஒரு பக்கம் அவர் ட்ரால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா குளிக்கும்போது வந்து என்ன சாலையோட குளிப்பாங்க, அது என்ன ஃபாரின்ல போய் குளிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு ஆதரவும் சிலர் பேசுகிறாங்க. உங்களோட பார்வை என்ன சார், எதனால இந்த மாதிரியான தேவையில்ல? அதான் இப்போ இங்கே என்னன்னா, நடிகர்கள் வந்து எந்த கேரக்டர் கொடுத்தாலும் நடிப்பாங்க, அவ்வளோதான். அவங்கள வந்து நீங்கள் சீதையாக நடிக்கும்போது நீங்கள் இவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்லாம் நம்ம முத்திரை குத்த முடியாது. அப்போ நீங்கள் புதுசாக யாராவது ஒருத்தரை அழைச்சிட்டு வந்து தான் நடிக்க வைக்கணும். எந்த இமேஜும் இல்லாத ஒருத்தரை கொண்டு வந்து வச்சு நடிக்க வைக்கணும். அப்படி ஒரு சினிமா தானே, அது எதுக்கு இவ்வளோ சீரியஸாக பார்க்குறாங்க நமக்கு புரியல. பாருங்கள், மண்டோதரி கேரக்டரில் யாரோ ஒரு இதே மாதிரி ஒரு நடிகை, அவங்க பூனம் பாண்டேன்னு நினைக்கிறேன், அவங்க நடிக்கிறதா இருந்தாங்க. அவங்கள நடிக்கக்கூடாதுன்னு ஒரே பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஆபாச நடிகை, அவங்க இப்படி மண்டோதரி கேரக்டர் நடிக்கிறாங்க. இப்போ ஒவ்வொருத்தராக சொன்னீங்கன்னா யார் தான் நடிக்கிறது? இப்போ ஒரு இந்த மாதிரி சரித்திர படத்தை பெரிய பட்ஜெட் இல்லாமல் நீங்கள் எடுக்க முடியாது. அப்போ பெரிய நடிகைகள் இல்லைன்னா நீங்கள் பிஸ்னஸே பண்ண முடியாது. அப்போ எல்லா பெரிய நடிகைகள் பின்னாலையும் ஒரு பிரச்சனை இருக்கு. ஆனா நடிகருக்குலாம் இது விதிவிலக்கா இருக்கு இல்லையா? ரன்பீர் கபூர் பாத்தீங்கன்னா அவர் தான் ராமனா நடிக்க போறாரு. அவர் அனிமல்ல எந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணாரு, உமனேஸ்வர் கேரக்டர் பண்ணியிருந்தாரு, அடிச்சாரு, சரக்கு அடிச்சாரு. அவர் மீதுலாம் அந்த விமர்சனம் வைக்காம இவங்க மேல விமர்சனம். அதாங்க, எல்லா சட்டத்திட்டங்களையும் நம்ம வசதிக்கே இப்போ மாற்றிக்கிறதுக்கு இல்லை, அதெல்லாம் ரொம்ப தவறா இருக்கு. இங்க வந்து அரசியல் கட்சிகள் எப்படி சினிமாக்குள்ள ஊடுருவி ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிச்சது, அப்பையிலேருந்து சினிமாவும் ரொம்ப வீணா போயிடுச்சு. யாருமே சுதந்திரமா இங்கே செயல்பட முடியாத அளவுக்கு நிலைமை மாறிக்கிட்டே இருக்கு. இப்படி போச்சுன்னு வச்சுங்களேன், யாரும் வந்து அவங்க நினைச்ச படத்தை எடுக்கவே முடியாது. அப்படி ஒரு ஆபத்தான திசையை நோக்கி சினிமா போயிட்டு இருக்கு.
காந்தாரா படத்துக்கு கூட பாத்தீங்கன்னா ஒரு கட்டளைகள்னு சொல்லிட்டு 4 இது ஃபேக்கா போட்டு விட்டுருந்தாங்க. ஆமா. நிறைய பேர் நம்பிட்டாங்க உண்மையா பொய்யான்னு. ஆனா ரிசர்ச் பற்றி விளக்கம் கொடுத்துட்டேன், அதெல்லாம் இல்ல அப்படின்னு. ஆனா நான் கடைப்பிடிச்சேன், நான் வந்து மாமிசம் சாப்பிடல, செருப்பு போடாம தான் நடிச்சேன். ஆனாலும் வந்து மத்தவங்களை வந்து உணர்வுகளுக்கு நான் மதிப்பு கொடுக்குறேன், அதெல்லாம் ஃபேக்குன்னு சொல்லிட்டாரு இல்லையா. ஸோ இன்னும் நம்புற மாதிரி தான் பண்றாங்க இல்லையா இந்த விஷயங்கள் எல்லாம். ஆமாங்க, நம்புறமோ நம்மளையே திணிக்கிறாங்க. அதை நீ நம்பித்தான் ஆகணும்னு ஒரு விஷயத்த திணிக்கிறாங்க. அது ரொம்ப தப்பா இருக்கு. இப்போ நிறைய இப்போ இன்னைக்கு டிஎம்எஸோட பொண்ணு வந்து ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் பாருங்கள். அப்பா வந்து பிலால் பிரியாணி தான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவார், தினந்தோறும் பிரியாணி சாப்பிடுவார். அப்பா மட்டன் பிரியாணி வந்து பிலால் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து தினந்தோறும் சாப்பிடுவார். சாப்பிட்டுட்டு தான் முருகனை பற்றியே பாட்டு பாடுவாருங்கிறாங்க. அப்போ யோசிச்சு பாருங்களேன், பக்தி வேற சாப்பாடு வேறன்னு இருந்திருக்காங்க. அவங்களாம் என்ன டிஎம்எஸ் எல்லாம் காலத்தால் அழிக்க முடியாத இமயமாக இருக்காரு. கடவுள் என்ன அவருக்கு தண்டனையாக கொடுத்தான்? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இல்லை, அப்போ நீ என்ன வேணாலும் சாப்பிட்டுக்க, என்கிட்ட பக்தியாக இருந்தால் கடவுளே நினைக்கிறான். இவங்க இந்த நடுவில் இருக்கிறவங்க பண்ணுற அட்ராசிட்டி தான் அதெல்லாம். ரொம்ப நன்றி சார். சினிமா மற்றும் அரசியல் தொடர்பாக பல்வேறு விஷயங்களை உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி சார். நன்றி.